மத்தேயு 16:23. அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலாய் இருக்கிறாய். தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்றார். பேதுருவை பார்த்து ஆண்டு இயேசு சொன்னார், நீ எனக்கு இடரலாய் இருக்கிறாய். அப்படி பேதுருவால ஆண்டவரை இடர செய்ய முடியுமா? மனுஷன் தேவனை இடர செய்ய முடியுமா? இந்த இடத்துல அவர் தேவனாக தன்னை சொல்லவில்லை, அவர் மனுஷனாக தன்னை சொல்லுகிறார். அவர் 100% மனுஷனாகத்தானே வாழ்ந்தார். நம்மை போல எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டார். அதுல ஒரு சோதனை பேதுரு தந்த சோதனை, பேதுருவால வந்த சோதனை, பேதுரு மூலமா வந்த சோதனை. நம்மை போல எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டார்ன்றதுல பட்டியல்ல பேதுரு மூலமா வந்த சோதனையும் அடங்கும். பேதுரு சாதாரணமானவன் இல்ல. எல்லாத்தையும் விட்டுட்டு ஆண்டவருக்கு பின்னால வந்தவன். தொழிலை விட்டுட்டு, தன்னுடைய குடும்பத்தை விட்டுட்டு ஆண்டவருக்கு பின்னால வந்தவன். சாதாரணமானவன்ல. ஆண்டவரையே நம்பி அவரே கதி என்று வந்தவன். அவனை பார்த்து சொன்னாரு, நீ எனக்கு இடரலாய் இருக்கிறாய். அதுவும் மூல மொழியில பார்த்தீங்கன்னா இன்னும் கடுமையான வார்த்தைகள், அஃபென்ஸ், இன்ட்ரன்ஸ் அண்ட் ஸ்னேர். அது ஸ்னேர் என்ற வார்த்தை ரொம்ப கடுமையான வார்த்தை. பேதுரு, நீ எனக்கு கண்ணியா இருக்கிறாய். 3 சொல்லி இன்னு, நீ எனக்கு கண்ணியாக இருக்கிறாய் என்று சொன்னார். ஆக இயேசு கிறிஸ்துவும் கூட மனுஷனாக இருந்தபோது அவருக்கு சில விஷயங்கள் இடரலை உண்டாக்குவதற்கு முயற்சிக்கின்ற விஷயங்களாக இருந்தன. இயேசு கிறிஸ்துவே மனுஷனா வந்தபோது அவருக்கே இடரல் உண்டாக்க முயற்சிக்கிற விஷயங்கள் இருந்தன என்றால், நமக்கும் இடரல்கள் வருவதற்கு வாய்ப்புண்டு. இடரல் ஏதோ உலகத்தானிடமிருந்து வரும் என்று நினைக்கக்கூடாது. ஏதோ பிசாசினிடமிருந்து வரும் இடரல்னு நினைக்கக்கூடாது. உலகத்தானிடமிருந்தும் இடரல் வரும். பிசாசும் இடரலை உண்டாக்க முயற்சி பண்ணுவான். ஆனா பக்கத்திலே இருக்கிற, நம்மை நேசிக்கிற, நம்மை பின்பற்றுகிற, நமக்காக தியாகங்களை செய்திருக்கிற, நமக்காக பெரிய பெரிய விஷயங்களை செய்திருக்கிற, நம்முடைய இன்னர் சர்க்கிள் என்று சொல்லக்கூடிய உள்வட்டத்தில் இருக்கிறவர்கள் மூலமாக கூட சில நேரங்களில் நமக்கு இடரல் வர வாய்ப்பு உண்டு. அதைத்தான் நீங்க பார்க்கிறோம். என்ன சொன்னாரு? எது இடரலாக போயிற்று? தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய். மூலமொழியில பார்த்தால் the nature and quality, இங்கே சிந்தனை என்பது the nature and quality. தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் என்பதற்கு என்ன அர்த்தம்? மூலமொழியினுடைய வெளிச்சத்தில் பார்க்கும்போது, தேவனுடைய சுபாவத்தின்படி சிந்திக்காமல், தேவனுடைய தரத்திற்கு ஏற்றால் போல சிந்திக்காமல், மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய்னா என்ன அர்த்தம்? மனுஷனுடைய தரத்தின்படி நீ சிந்திக்கிறாய், மனுஷனுடைய சுபாவத்தின்படி சிந்திக்கிறாய். இப்போ மனுஷனா ஒருத்தரை ஆக்குறதுக்கே இந்த உலகம் ரொம்ப பாடுபடுகிறது. மனித நேயம் என்பதை பற்றி ரொம்ப பேசுகிறாங்க. நீலாம் ஒரு மனுஷனா அப்படின்னு கோபத்தில் சொல்லுவாங்க. ஒருத்தன் மோசமாக நடந்துக்கிட்டானா, நீலாம் ஒரு மனுஷனாயா, அவன்லாம் ஒரு மனுஷனா அப்படின்வாங்க. மனித நேயம், மனுஷனாக இருந்தால் போதும் அப்படின்னு இன்னைக்கு உலகத்தில் பலர் சொல்லுகிறார்கள். ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கை, அந்த மனிதன் அப்படின்றது ஒரு தரம், ஒரு குவாலிட்டி வச்சுருக்காங்க, ஒரு தரம் வச்சுருக்காங்க. மனிதன் அப்படின்றது ஒரு தரம், மிருகம் அப்படின்றது ஒரு தரம். மிருகத்துக்கும் கூட ஒரு தரம் இருக்கிறது. மிருகத்துக்கும் பாசம் உண்டு, மிருகத்துக்கு நன்றி உணர்வு உண்டு, அதெல்லாம் உண்டு. அப்புறம் மனுஷன் அப்படின்னு ஒரு தரம் வச்சிருக்கிறாங்க.
அதுக்கு மேலே கொஞ்சம் போயிட்டா கூட, ஏதாவது ஒன்றில் கொஞ்சம் போயிட்டா கூட அது தேவனுடைய தரம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. நான் இப்போ இன்னைக்கு ஒரு சமூக ஊடக செய்தியை பார்த்தேன். இந்த பதிவுக்கு வர்றதுக்கு முன்னால் நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய தலைவர்களில் ஒருத்தர் சொல்லியிருக்கிறாரு, நான் சாதாரண மனுஷன் இல்லை, நான் உயிரியல் ரீதியாக நான் பிறக்கவில்லை, நான் ஒரு அவதாரம். கடவுள் என்னை அனுப்பி வச்சிருக்கிறாரு. எனக்கு இருக்கிற ஆற்றலை பார்க்கும்போது நான் சாதாரண மனுஷன் இல்லை, நான் அவதாரம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இதை பார்த்தப்போ எனக்கு அதிர்ச்சியாகவும் இருந்தது, வேதனையாகவும் இருந்தது. சரி, அழிவுக்கு முன்னானது அகந்தை என்கிற வசனம் தான் எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது. இது அப்படிப்பட்ட ஒரு ஆற்றல் சம்பந்தமான விஷயம் அல்ல, இது சுபாவம், குணங்கள் சம்பந்தப்பட்ட விஷயம். இது தரம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். நம்முடைய சிந்தனைகள் எப்படிப்பட்ட சுபாவத்திலிருந்து அந்த சிந்தனைகள் வருகிறது, நம்முடைய சிந்தனைகள் எப்படிப்பட்ட தரமுள்ளவைகளாக இருக்கிறது. மோசமான சிந்தனைகள் வரத்தான் செய்யும், சுயம், மாமிசம். ஆனால் அது 2வது முறை வர்றதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. முறை வரலாம், அதை அதோட தடுத்து நிறுத்திடணும். அது தங்குவதற்கு, திரும்ப திரும்ப வருவதற்கு இடம் கொடுக்கக்கூடாது. எப்படிப்பட்ட சிந்தனைகளை நம்முடைய மனதிலே தங்க விட வேண்டும், திரும்ப திரும்ப வருவதற்கு இடம் கொடுக்க வேண்டும்? தரமுள்ள சிந்தனைகள், நல்ல சுபாவத்திலிருந்து வருகிற சிந்தனைகள். அதுதான் மற்றவர்களுக்கு இயேசுநாதரே மனிதனாய் இருந்தப்போ அவருக்கே இடரல் உண்டாக்குவதற்கு முயற்சித்திருக்குமானால் மற்றவர்களெல்லாம் எம்மாத்திரம். ஆகினாலே நம்முடைய குவாலிட்டி, அது ரொம்ப முக்கியம். குவாலிட்டி கண்ட்ரோல் அப்படின்னு ஒன்று எல்லா இடத்துலையும், அரசாங்கத்திலையும் இருக்குது, எல்லா நிறுவனங்களிலும் இருக்கிறது. குவாலிட்டி கண்ட்ரோல், தரம் ரொம்ப முக்கியம். தரத்திற்கு அதற்கு முத்திரையெல்லாம் கொடுக்குறாங்க. ISIன்னு ஒரு முத்திரை கொடுக்குறாங்க, அக்மார்க்குன்னு ஒரு முத்திரை கொடுக்குறாங்க, ISO அப்படின்னு ஒரு முத்திரை கொடுக்குறாங்க தரத்திற்கு. அதனாலே தேவனுடைய தரத்தில் சிந்திப்போம், வாழ்வோம். ஆமென்.